ட்ரம்ப் முதலாவது ஆண்டு பதவியேற்ற பொழுது முதல் முறையாக 8 ஆண்டுகளுக்கு முன்னர், மறுபடி 9 ஆண்டுகளுக்கு முன்னர் பதவியேற்பதற்கு முன்னர் தெரிவு செய்யப்பட்ட உடனே நாங்கள் ஒரு ஊடறுப்பு செய்கின்ற பொழுது சொன்னேன், இந்த மனிதர் உலகத்தையே புரட்டி போடுவார், இது உலகத்துக்கு பெரும் அச்சுறுத்தலையும் ஆபத்தையும் சொல்லி நிற்கிறது. அது அந்த முதலாண்டில் அவ்வாறு ஒரு செயற்பாடோடம் இருந்தது. பின்னர் சற்று அடங்கி போனார். ஆனால் இந்த முறை பதவியேற்ற பொழுது சொன்னோம், இல்லை, இந்த ஆண்டு இதுதான் அவருடைய 2வது தடவை என்றபடியால் அந்த கடந்த முதல் தவணையின் பொழுது கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து அவர் முதலிருந்தே அடித்து ஆடுவார். அந்த ஆட்டம் ஆரம்பித்த பொழுது இவர் மிரட்டுகிறார், இவர் பின்வாங்கி விடுவார், இவர் சொல்லுவதற்கும் செயலுக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்காது என்கின்ற பல சந்தேகங்கள் ஆட்சி மட்டங்களில் நிறையவே இருந்தது. அவ்வாறு அவர் சிலதை சொல்லி பின்வாங்கியும் இருக்கிறார். ஆனால் அது பின்னர் அதிலிருந்து மீண்டு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து செல்கின்ற பொழுது என்றால், ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது அந்த நாட்டுடைய பொருளாதாரம். அதுதான் ஆட்சி கட்டல். ஒரு பொருளாதாரம் சிறப்பாக இயங்கினால் ஆட்சி கட்டலில் இருப்பவர் சிரமமாக இருப்பார். பொருளாதாரம் சவாலுக்குள்ள அழைக்கப்பட்டால் அவரை மாற்றி விடுவார். ஆகவே பொருளாதாரம் அரசியலும் பிணைந்து இருக்கக்கூடிய இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சவால் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் தேவையில்லாத அதிர்வுகளை ஏற்படுத்தினால் அது மிக மோசமாக தன்னுடைய எதிர்வினையை ஆற்றும். எவ்வாறு காலநிலை மாற்றத்துக்கு மனிதன் காலநிலையுடன் சீண்டி பார்த்தானோ, இயற்கையுடன் சீண்டி பார்த்தானோ, இயற்கையினுடைய சீற்றம் இன்றைய காலநிலை மாற்றத்தினுடைய உச்ச கொடூரமாக மாறியிருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமகாலத்தில் இந்த முறை கனடாவில் குளிர்நிலை மிதமாக இருக்கும், மோசமாக இருக்கான்னு சொல்லப்பட்ட பொழுது இப்பொழுது கனடாவையும் அமெரிக்காவையும் கடந்த வார இறுதி பிரட்டி போட்டிருக்கிறது. அமெரிக்காவில் 1க்கு மேற்பட்ட இந்த குளிர் காலநிலை சூறாவளிகள் மாறி அது உருவாகிறது. அது அமெரிக்காவுக்கு இது புதிது பல இடங்களில். அதனால் அவர்கள் அது ஒரு மாற்றம், அது எதிர்பாராத ஒரு காலநிலை அவதானிகள் கூட இது காலநிலை சார்ந்திருக்கு. இதே போன்றுதான் பொருளாதாரத்தில் கை வைத்தோம் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் தேவையற்ற அதிர்வுகள் அது எதிர்பாராக்காத எதிர்வினைகளை ஆற்றக்கூடியது. ஆகவே ட்ரம்ப் இந்த விடயத்தில் அடங்கி வருவார் என்று காத்திருந்த உலகம் ஒரு ஆண்டுகளில் மிக மோசமான படிப்பினையை முழுமையாக கண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு இந்த ஆண்டு வெளிப்படுகிறது. டாவோஸில், சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த டாவோஸில் நடத்திய உலக வர்த்தக மையத்தினுடைய மாநாடும் இதுக்கு அனைத்து தலைவர்கள் ட்ரம்ப் உட்பட வருகை தந்தது. அவர்கள் பேசுவது இதிலிருந்து மீண்டு வருவதற்கான உபயோகங்களை பேசினார்கள். எல்லாரும் பேசினார்கள். ஆனால் ஒருவருடைய பேச்சுக்கு அரங்கமே எழும்பி நின்று கைதட்டியது. அது பின்னர் நீண்ட காலமாக ஒரு பேசு பொருளாகவே மாறிப்போகுது.